வணக்கம், என் பேர் ரமணா. நான் வந்து இங்கே நம்ம ஜிஆர் ரோட்டில் காமர்ஸ் மொபைல் எனக்கு ஒரு கடை இருக்குது அப்பாவுக்கு. இப்போ வந்துட்டு யங் லீடர் அண்ணாமலை அண்ணா கரெக்டாக உள்ளே வந்த டைமு. அப்போ தான் நானும் உள்ளே வந்தது, பிஜேபியில் உள்ள. இப்போ சரி ஓகே, இப்போ அண்ணாமலையோட ஒரு அண்ணாவோட ஒரு ஃபாலோவர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ள டீப்பாக போகணும்னு சொல்லுவோம். அண்ணாவோடைய அந்த ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது இளைஞர்கள் உள்ளே வரணும். இப்போ கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 10-15 பேர் வந்துட்டு வேற வேற ஐடியாலஜிஸ். ஒருத்தர் வந்துட்டு ஏடிஎம்கே, ஒருத்தர் டிஎம்கே, ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்டோ, அந்த ஐடியாலஜியில் இருந்தவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இப்போ டிவிக்கேன்ற அந்த ஒரு விஜய், அந்த ஒரு ஃபேம், அவ்வளோதான். அது ஒரு ஃபேமுக்காக தான் இது உள்ள இப்போ போய் அவங்க ஓட்டு போட்டாங்க. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு விஜயை பிடிக்கும், அந்த ஒரு ஃபேம், அவ்வளோதான். இன்னொன்று இப்போ நானே பர்சனலாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இருந்த ஒரு 4-5 பேரோட ஓட்டு டிவிக்கு தான் போச்சு. எதனாலன்னு கேட்டால் ஏடிஎம்கே டிஎம்கேக்கான ஒரு மாற்று அரசியலாக வரணும். அந்த ஒரு இதில் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை அண்ணன்றது ஒரு டாபிக் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அண்ணாமலை அண்ணா தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து இளைஞர்களுடைய மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும். ஏன்னா இப்போ அந்த ஒரு ஃபேமில் தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ இருக்கிற ஆதவர்ஜனாலும் சரி, சிடிஆர் இருந்தாலும் சரி, விஜயோட வெறும் ஃபேம், இந்த இதுதான் ஐடியாலஜி. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற ஐடியாலஜி இதுதான் அப்படின்னு மாற்றணும். அப்படி மாற்றி ஒருத்தர் டிஎம்கேல இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ விஜய் அண்ணாவோட நம்ம அண்ணாமலை அண்ணாவோடைய ஃபாலோவர் ஆகிருக்காங்க. நம்ம சுபாஷ் கான் ஒரு பேர். இப்போ எல்லாத்துலேயும் அவரை நம்ம அண்ணாமலை அண்ணாவை பற்றி நல்ல இதில் இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இதில் தேங்க்யூ.